பண்றாங்க. நர்சஸ் மட்டும் இல்லாம எந்த டைப் ஆஃப் வொர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அப்ராட்ல வொர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க அப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க. ஒரு 80,000லேருந்து ஒரு 1,00,000 கிட்ட சேலரி வாங்குறோம் அப்படின்னாலுமே கூட, 24,000 கூட அவங்களுக்கு நம்ம இந்தியால வந்து சேலரி கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு இந்த அவுட்டிங் எக்ஸ்போஷர்ங்கிறது ஜெனரலி கம்மியா தான் இருக்கும். ஏன்னா வாண்டடாவே அவங்க கம்மி பண்ணிப்பாங்க. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சசிஸ் டைரி. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து ஆஸ் அ நர்ஸா சவுதிக்கு வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது? நம்ம என்ன நினைச்சிட்டு வந்தோம் அண்ட் ரியாலிட்டில இப்போ இங்க சவுதியில நம்மளோட லைஃப் வந்து நம்ம எப்படி லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது. சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜென்ரலா எல்லாருமே நம்ம நினைக்கிறது தான் ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க. நர்சஸ் மட்டும் இல்லாம எந்த டைப் ஆஃப் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அப்ராட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க அப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி இப்படின்னு நம்ம நிறைய ஒரு டேபு மாரி நம்ம மனசுலயே ஒரு கன்சிடர் பண்ணி வச்சிருப்போம். அது ஒரு ட்ரீம் மாதிரி. அவங்கலாம் அப்படி இருப்பாங்க ஃபாரின் லைஃப்ல இருக்கிறவங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலி ரியாலிட்டிக்கும் நம்மளோட நினைச்சு வச்சதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நானுமே அப்படி நினைச்சிருக்கேன். ஒருத்தவங்க வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம சீனியர்ஸ் இருக்கட்டும், அவங்க ஃபாரின்ல அப்படிலாம் இருப்பாங்கப்பா அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். இப்ப நானுமே வந்து இங்க சவுதியில வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்களோட லைஃப் பிரசன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, நான் நினைச்சதுக்கும் அண்ட் இங்க இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, சேலரி பத்தி பார்க்கலாம். சேலரி நம்ம ஜென்ரலா எல்லாருக்குமே வந்து அப்ராட்ல ஒர்க் பண்ணா அதிக சேலரி வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ஆகிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா வந்து அதிகமா ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் வந்து இங்க வந்து ஆஸ் அ நர்சஸா வந்து சவுதியில ஒர்க் பண்றோம் அப்படின்னா, வேரியஸ் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்தும் கூட நர்சஸ் இங்க ஒர்க் பண்றாங்க. பட் வந்து ஈச் கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கும் சேலரி வந்து கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம இங்க வாங்குற சேலரி வந்து அதிகம் தான். பட் இங்க சவுதியில நம்மளோட சேலரியை கம்பேர் பண்ணா நம்மளுக்கு கம்மி சேலரி தான். இஃப் இன் கேஸ் வந்து சவுதியில இருக்கிற நர்சஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் நம்மளோட சேலரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நர்சஸ் வந்து ஃப்ரம் பிலிப்பினோஸா இருக்கலாம், இல்ல வந்து சிங்கப்பூர், மலேசியா, ஆஃப்ரிக்கன், சூடானிஸ் இருக்காங்க, எஜிப்ஷியன்ஸ் இருக்காங்க. இப்படி வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒர்க் பண்ற நர்சஸ் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அண்ட் நிறைய கேட்டகரிஸை பேஸ் பண்ணி சேலரி டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ வந்து நம்ம அப்ராட்ல ஒர்க் பண்ண போறோம்பா, நம்மளுக்கு வந்து அதிக சேலரி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு இங்க டிசப்பாயின்மெண்ட் ஆன சான்சஸும் இருக்கு. இப்போ இங்க சவுதியில வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு, சேம் டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கு. ஃபார் ஷூர் உங்க எல்லாருக்குமே தெரியும், எம்ஓடி அண்ட் எம்ஓஹெச்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி அதிகம் தான் when comparing to the private hospitals. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணும்போதே நம்மளோட ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மள ஒரு மாதிரி பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதிகமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. பட் எல்லா டைம்லயுமே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே இந்த ஓவர் டைம் பார்த்து நம்ம அதிகமா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நம்ம நினைக்க முடியாது. சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து எங்க வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஷார்ட்டேஜா இருக்காங்களோ அங்க மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடிக்கடி நம்ம ஓவர் டைம் பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட சேலரியை வந்து ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாருமே அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒர்க் பண்ற எல்லா நர்சஸுமே நினைப்பாங்க நம்ம ஓவர் டைம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் டியூட்டி, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பார்க்கறதுக்கு வந்து எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஸோ அதனால நம்ம ஓவர் டைம் பார்த்து நம்மளோட மந்த்லி சேலரியை வந்து ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது மேபி சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் அண்ட் கண்டினியூஷன் ஆஃப் டியூட்டி வந்து சான்சஸ் கிடைக்காம போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து நம்மளுக்கு ஓவர் டைம் பார்த்தா அதிகமாக சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியும். அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஓவர் டைம் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்போட மேனேஜ்மெண்ட்டோட எய்மாக இருக்கும். அண்ட் நம்ம இங்கே வந்து என்னதான் சேலரி அதிகமாக வாங்குறோம், இஃப் இன் கேஸ் வந்து ஒரு 80,000லேருந்து ஒரு 1,00,000 கிட்ட சேலரி வாங்குறோம் அப்படின்னாலுமே கூட நம்மளுக்கு நம்ம ஊரில் கட்ட வேண்டிய நிறைய டெபிட்ஸ் இருக்கலாம், நிறைய கடன்கள் இருக்கலாம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் முடிச்சு பார்த்தா நம்ம கிட்ட சேலரி ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும், நம்மளோட கையில் காசு இல்லாமல் தான் இருக்கும். அதனால வந்து யாருமே நினைக்காதீங்க லைக் ஃபாரினில் ஒர்க் பண்ணால் அவங்க கையிலையோ அவங்க பேங்க் பேலன்ஸ் வந்து எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் இங்கே வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நான் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்களே, நம்ம டாக்டர், நர்சஸ் எல்லாம் தவிர்த்து அதை தவிர ரொம்ப பேசிக்கான ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுவாங்க, வார்ட் பாயாக இருப்பாங்க, இல்லைனா வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க, பெயிண்டர்ஸ் இருக்காங்க, பிளம்பர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப லோ சேலரியிலே தான் இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1200 to 1400 ரியால்ஸ் தான் இருக்கும். அந்த கம்மி சேலரி கூட அவங்களுக்கு அவங்களோட ஓன் கண்ட்ரியில் கிடைக்காத சிச்சுவேஷனாக இருக்கிறதுனால தான் அவங்க இங்கே வந்து வேற ஊர்லேருந்து வந்து
இங்க ஏர்ன் பண்றாங்க. இஃப் இன் கேஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியன் ரூபில இங்க ஒரு பிளம்பரோ, இங்க ஒரு பெயிண்டரோ வொர்க் பண்றாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு வந்து மந்த்லி 1200 சேலரி தான் இருக்கும். அது வந்து நம்ம இந்தியன் ரூபீஸ்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 22,000 இல்ல 24,000 அவ்வளோதான் வரும். அந்த 24,000 கூட அவங்களுக்கு நம்ம இந்தியால வந்து சேலரி கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து என்ன பண்றாங்க, கம்மி சேலரியா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி, அவங்களோட ஃபேமிலிய வந்து அவங்க மைண்ட்ல வச்சு என்ன பண்றாங்க, வேற ஊருக்கு வந்து வொர்க் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஃபாரின்ல வொர்க் பண்ணா எல்லாருமே வந்து சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அட் த சேம் டைம் இப்ப எப்படி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்களோ, அதே மாதிரி வந்து ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதிக சேலரி இருக்கும். அண்ட் அவங்களோட லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும். லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அத பத்தி நம்ம இப்ப பேச வேணாம். அண்ட் செகண்ட் திங் நம்ம என்ன நினைப்போம், ஒரு அப்ராட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து அவங்க குக் பண்ணி சாப்பிடுவாங்க. நெறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்லாம். இப்ப வந்து மோஸ்ட்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து டியூட்டி ஹார்ஸ் மேக்ஸிமம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 12 ஹார்ஸ் டியூட்டி தான் இருக்கு. நான் எம்ஓஹெச்ல வொர்க் பண்றேன். ஸோ எனக்கு டியூட்டி ஹார்ஸ் வந்து 8 ஹார்ஸ் தான். பட் இஃப் இன் கேஸ் நெறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ண நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 12 ஹார்ஸ் டியூட்டி பார்க்குறாங்க. மார்னிங் 7:00 போனா அவங்க ஈவினிங் 7:00 தான் வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க குக் பண்ணி, சாப்பிட்டு, செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு பேசுறது கிடைச்ச டைம்ல தான் அவங்களால வீட்டுக்கே பேச முடியும். பிகாஸ் 12 ஹார்ஸ் டியூட்டி பார்க்குறாங்க. கண்டிப்பா டயர்டா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஸ்லீப்பியா இருக்கும். அண்ட் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்ப வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால வந்து குக்கிங்லாம் இங்க மோஸ்ட்லி எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்போ வீக் ஆஃப்லாம் இருக்கு. ஒரு 5 டேஸ் டியூட்டி பார்த்துட்டு அகைன் 1 டே ஆஃப்ல வந்து சில பேர் என்ன பண்றாங்க 3, 4 டேஸ்க்கு தேவையான மாதிரி குக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்றாங்க. சில பேருக்கு அப்படி விருப்பம் இல்ல அப்படின்னா, டெய்லி குக் பண்ணி சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. ஆனா, அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வொர்க் பண்ற நர்சஸ்க்கு வந்து டெய்லி குக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அண்ட் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து மைக்ரோ ஓவன் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ 12 ஹார்ஸ் ஷிஃப்ட் பார்க்குறவங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட ரூம்லேருந்து ஃபுட்ட பேக் பண்ணி எடுத்துட்டு போய் மோஸ்ட்லி இங்கெல்லாம் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிற டிஃபன் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ தட் அவங்க வந்து மைக்ரோ ஓவன்ல வச்சு ஹீட் பண்ணி சாப்பிடலாம். அதனால காஸ்ட்லியா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ்வேர்ல இருக்கிற டிஃபன் பாக்ஸஸ் தான் இங்க எல்லாரும் வாங்குறாங்க. ஸோ அவன்ல சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டெய்லி போய் அவங்க சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அட் த சேம் டைம் வந்து அவங்க டெய்லியும் வந்து ஆர்டர் பண்ணியும் சாப்பிடவும் முடியாது. பிகாஸ் நம்ம மணி சேவிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கிறதுனால, நம்ம வந்து நம்ம எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். மேபி நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன நினைப்போம்னா, மணிய எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அதனால மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வேணா நம்ம வெளியில ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோமே தவிர்த்து, நம்மளுக்கு முடியல, டயர்டா இருக்கு அப்படின்னா வந்து உடனே ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல வராது. ஏன்னா நம்ம வந்து மணியை நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். பட் வந்து இதுவே அதர் கண்ட்ரி நர்சஸ்ல வந்து லேவிஷா ஸ்பெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அடிக்கடி அவுட்டிங் போறது, நிறைய ஃபுட் ஆர்டர் பண்றது அண்ட் வந்து நிறைய ஷாப்பிங் போறது அப்படிப்பட்ட நர்சஸும் இங்க நான் பார்த்துருக்கேன். பட் நம்ம வந்து இந்தியன் ஜென்ரலி சேவிங் மணி அப்படிங்கிற கான்செப்ட்னால நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் வந்து நம்ம செலவு பண்ணுவோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்ற பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ரொம்ப கிரேவிங்கா இருக்கும். இது நம்ம ஒன்ஸ் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப நம்ம வந்து ஆப்வியஸ்லி மணி வந்து பார்க்கும்போது நம்ம ரியால்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வாங்க மாட்டோம். என்னதான் நம்ம ஆசையா இருந்தாலுமே கூட அந்த ஆசையை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். நம்ம எதுக்கு இதுக்காக போய் நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த மணியை சேவ் பண்ணி வச்சா நம்ம ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற தாட் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ப்ரையாரிட்டியாக நிற்கும். ஸோ அதனால வந்து மற்றவங்க எல்லாம் நினைக்க வேண்டாம், லைக் ஃபாரின்ல இருந்தாங்கன்னா வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடுவாங்க அப்படி இப்படி அப்படிங்கிற ஒரு வந்து மித் மாதிரி யாருமே வந்து கன்சிடர் பண்ணி நினச்சி வச்சுக்க வேண்டாம். அப்புறம் அவுட்டிங் அப்படி போகிறது எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே ஹாஸ்பிட்டலில் மந்த்லி வந்து ஒன்ஸ் வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு எங்கேயாவது ஷாப்பிங் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4, 5 பிளேசஸான ஷாப்பிங் மால்ஸ் வந்து ரெகுலராக வச்சுருப்பாங்க. அங்கே தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. எப்பவுமே சேம் பிளேஸ் ஆஃப் ஷாப்பிங்கே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஷாப்பிங் போவேன். அண்ட் இங்கே இருக்கிற டிரைவர் வந்து எங்களை பிக்கப் பண்ணி அண்ட் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வருவாங்க. பட் எப்பயுமே வந்து சேம் ஷாப் தான் போகிற மாதிரியே இருக்கும். நம்மளாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயாவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கேப் டிரைவர் வந்து புக் பண்ணி தான் போகணும். இப்போ நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து மெயின் சிட்டிக்கு போகணும். நான் ஹெயிலில் இருக்கேன் அண்ட் நான் மெயின் சிட்டிலேருந்து கொஞ்சம் ஃபார் அவேவாக இருக்கேன். இஃப் இன் கேஸ் நான் வந்து எங்கேயாவது போகணும், ஒரு தியேட்டர் போகணும், இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகணும், சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு நான் நினச்சாலுமே கூட அந்த கேப் டிரைவருக்கு நான் அப்ராக்சிமேட்லி 150 to 200 சவுதி ரியால் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம இந்தியன் ரூபியில தான் நம்ம மைண்ட் கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேபுக்காக நம்ம வந்து 3000 4000 ஸ்பெண்ட் பண்ணணுமா, அதுக்கு எதுக்குடா நம்ம போவானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸ்லி இந்த அவுட்டிங்கும் கேன்சல் பண்ணுவோம். அப்படி இஃப் இன் கேஸ் நம்ம வந்து கண்டிப்பாக மந்த்லி க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது வாங்கி தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக. அப்படி போகும்போது நம்ம இஃப் இன் கேஸ் ரேராக ஏதாவது ஒரு
ஒரு ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம சோஷியல் மீடியால அப்டேட் பண்றோம் அப்டின்னா, அது வந்து பார்க்குறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அண்ட் நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட நிலைமை வந்து கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணிப்போம். அதர் தேன் தட் வந்து நம்ம சொந்தங்கள் வேற யாராவது பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அப்டின்னா, வாவ்! சூப்பரா இவ ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்றா. அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கா. நெறைய இடத்தலாம் சுத்தி பார்க்குறா. அப்படி இப்படின்னு வந்து இவங்களா ஒரு மைண்ட் தாட் வச்சுப்பாங்க. ஸோ நம்ம ஜாலியா இருக்காங்க போல அப்படின்னு. என்னைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல போற அந்த ஒரு ஃபோட்டோ, ஸ்னாப் வந்து அந்த பிக் நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு. அத நம்ம ஆசையா நம்ம வந்து எதுலயோ ஒரு WhatsAppலயோ எதுல போஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்து அப்படி நினைக்கும்போது நம்மளுக்கு ஆனா நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன் ரியாலிட்டி நம்மளுக்கு தான் தெரியும். அதனால வந்து நம்மளும் வந்து நம்மளோட டைம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்மளோட சிச்சுவேஷன் இப்படிதான். நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படிலாம் வந்து நான் அவங்ககிட்ட நம்மளுக்கு புரிய வச்சாலும் அது வந்து நோ யூஸ் தான். ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டா நம்மளோட இமேஜினரி ஸ்டேட்டஸ்ல ஒண்ணு இருக்கும். அண்ட் ரியாலிட்டி ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ வந்து நம்ம எப்பயுமே இமேஜினேஷன்லயே இருக்காம ரியாலிட்டிலயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அண்ட் இஃப் இன்கேஸ் சவுதியில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த அவுட்டிங் எக்ஸ்போஷர்ங்கிறது ஜென்ரலி கம்மியா தான் இருக்கும். ஏன்னா வாண்டடாவே அவங்க கம்மி பண்ணிப்பாங்க. நம்ம வந்து நர்ஸஸா ஒர்க் பண்றோம். மோஸ்ட்லி நர்ஸஸ் அப்படின்னாலே வந்து நம்ம செலவு பண்றதுக்கே யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்மளுக்கு நிறைய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இருக்கு. நம்ம அது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம அதர் கண்ட்ரிக்காக ஏர்னிங்ஸ்க்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சேவிங் மணி அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஓன் ஹாப்பினஸ், நம்மளோட ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம இங்க வந்து லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மத்தவங்க ஜென்ரலாவே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவ என்னப்பா ஃபாரின்ல இருக்கா, அவ ஹாப்பியா இருக்கா, நல்லா ஊர் சுத்தி பார்க்குறா, நல்லா சூப்பரா வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாங்க, நிறைய ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணா அவங்க ஹாப்பியா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும். அண்ட் அவங்களோட சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ ஃபாரின் போனதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேரக்டரே சேஞ்ச் ஆயிடுச்சு, அவ ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, அப்படிலாம் பேசுற பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம். அண்ட் நம்மளுக்கு நம்மளோட ஓன் இன்னர் கான்ஷியஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால மத்தவங்க சொல்றத வந்து நம்ம நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து எங்கேயோ ஒரு பிளேஸ்க்கு போறோம். இதுல எங்கேயோ போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு இருக்கும். இங்க வந்து மினிமம் என்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 100 to 120 ரியால்ஸ் வந்து என்ட்ரி ஃபீயா இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த 100 ஏன் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்? அத வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சா ஏதாவது ஒரு செலவுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த என்ட்ரி ஃபீய கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணாம, நம்ம வேண்டாம் அந்த இடத்துக்கே போக வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்க்கு வந்துருவோம். அண்ட் ஷாப்பிங்ன்னு போகும்போதே வந்து நம்ம வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் அண்ட் நம்மளோட மந்த்லி ஃபுட்டுக்காக தேவைப்படுற திங்ஸ் க்ராசரிஸ் வாங்குறோம் அப்படின்னா அதர் தேன் தட் நம்மளுக்கு சில டைம் வந்து நம்ம ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம போய் பார்க்கவும் செய்வோம். ஈவன் நானுமே வந்து இதை வந்து இப்போ ஒரு 5 மந்த்ஸில் வந்து நான் க்ராசரிஸ் வாங்க போகும்போது ஏதாவது ஒரு ட்ரெஸ் பார்க்கலாம். நம்மள அஸ் அ கேர்ள்ஸாக வந்து கண்டிப்பாக நம்மளோட வாங்குறோமோ இல்லையோ அந்த ட்ரெஸ் செக்ஷனுக்கு வந்த உடனே நம்ம கண்ணெல்லாம் அப்படி இப்படி நம்மளுக்கு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நம்மளோட கண் அலைப்பாயும். அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் நானும் போய் பார்ப்பேன். என்ன இருக்கு? இங்கே டிஃபரெண்ட் ட்ரெஸ் எப்படி இருக்கு? அப்படி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி போய் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது பிடிச்சும் இருக்கும். நம்மளுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இத நம்ம வியர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அதோட காஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துருவோம். ஸோ வந்து இந்தியன்ஸ் ஜென்ரலாகவே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆசைப்பட்டது நமக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா, நம்ம யோசிச்சு யோசிச்சு செய்யும். இதுவே நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம ஒண்ணு பண்றோம். நம்ம பேரண்ட்ஸ்க்காக, நம்ம ஹஸ்பண்ட்காக, நம்ம கிட்ஸ்க்காக பண்றோம். நம்மளோட சிப்லிங்ஸ்க்காக பண்றோம் அப்படின்னா, அதில பண்றதுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் நம்மளுக்காக நம்ம செலவு பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் செலவு பண்ணுவோம். ஆனா இங்கேயுமே அதர் கண்ட்ரி நர்சஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். திடீர்னு பார்த்தா வந்து ஒரு புது ஃபோன் வாங்குவாங்க. நியூ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஏதாவது ஒண்ணு வாங்குவாங்க. இந்த இயர்பாட்ஸ் வாங்குவாங்க, ஸ்மார்ட் வாட்ச் வாங்குவாங்க. அவங்களுக்கு அந்த மணி வந்து அப்ப நான் நினைப்பேன், அவங்களுக்குலாம் சேவிங்ஸ் இருக்காதா? அவங்களுக்கு ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இருக்காதா? அவங்க எப்படி வந்து நினைச்சதெல்லாம் வாங்குறாங்க, செய்றாங்க அப்படின்னு எனக்கு தாட் இருக்கும். பட் எக்ஸாக்ட்லி அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால, நம்ம நினைச்சுக்க கூடாது யாருமே இவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க நம்மளா நினைச்சுக்க கூடாது, அஸ்யூம் பண்ணிக்க கூடாது. ஸோ நம்மளுக்கு வந்து கான்செப்ட் என்ன? நம்ம ஏர்ன் பண்ண வந்திருக்கோம், நம்ம மணி சேவ் பண்ண வந்திருக்கோம். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆசைகள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதுக்கான செலவு மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். அண்ட் வந்து நம்ம இவ்வளோ நேரம் நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவோம். நம்ம யோசிச்சு தான் பண்ணுவோம். 1க்கு 2 வாட்டி யோசிப்போம். அது நம்ம ஒண்ணு வாங்க போறோம், நம்ம ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ண போறோம்னா, அப்படின்னா நம்மளுக்கு அது தேவையா? அது நம்ம வாங்குற பொருள் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அண்ட் அத வந்து இங்க சில பேர் பார்க்குறவங்க, இவ என்ன இவ்வளோ கஞ்சத்தனம் பண்றா? யோசிச்சு யோசிச்சு வாங்குறாளே! மணியே ஸ்பெண்ட் பண்ண மாட்றாளே! அப்படின்னு நீங்க மத்தவங்க நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சா, நீங்க அத வந்து கேர் பண்ணாதீங்க. அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டும். நம்ம வந்து கஞ்சமாவே இருக்கட்டும், கஞ்சூஸாவே இருந்துட்டே போறோம். அவங்களோட மைண்ட் செட்டப் அந்த மாதிரி இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க?
இருக்காங்க. இவங்க நம்ம பார்க்குறாங்க. இப்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா ஷாப்பிங் போறோம் அப்டின்னா, அவங்க வந்து ஒரு பொருள் எடுக்குறாங்க அப்டின்னா, அதே ரேட்டுக்கு தான் நம்மளும் வாங்கணும் அப்டிங்கிறது வந்து ஒண்ணும் அவசியம் கிடையாது. நம்மளோட தகுதிக்கு ஏத்த மாதிரி, நம்மளோட பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாரி நம்ம வாங்குனாவே போதும். அண்ட் மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்டிங்கிற ஒரு கான்செப்ட்ட நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து அதர்ஸ்க்காக மத்தவங்களுக்காகவே செய்ற மாதிரி இருக்கும். ஸோ மத்தவங்க அப்டின்னு நெனைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. நம்மளுக்கு அந்த பொருள் தேவையா? நம்மளுக்கு இந்த பொருளும் இல்ல. இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்டின்னா $100க்கும் இருக்கும். அதே சேம் திங் வந்து $70க்கும் இருக்கும். அந்த $70ல குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, பெட்டர் டூ கோ வித் $70. மத்தவங்க பார்க்குறாங்க, நம்ம வந்து பந்தா பண்ணணும். ஸோ $100க்கு வாங்கணும் அப்டின்லாம் நெனச்சு நம்மளோட மணிய வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வந்து மத்தவங்க நம்மள என்ன நெனைப்பாங்க அப்டின்னு நெனைக்கிறத முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த வீடியோல ஆக்சுவலி ஒரு லைன்ல சொல்ல வரணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா வந்து, நர்சஸ் ஃபாரின் லைஃப்ல இருக்காங்க. அவங்க வந்து ஜாலியா இருக்காங்க. அவங்க சூப்பரா இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ப வந்து பயங்கரமா எக்ஸ்பென்சிவா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்டின்ற மித் வந்து யாருமே நெனச்சுட்டு இருக்காதீங்க. இங்க வந்து பார்த்தா தான் எங்களோட கஷ்டமும் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எல்லாருமே வந்து அந்த கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து உழைச்சு சம்பாதிக்கிறோம். ஸோ அதனால வந்து யாருமே அப்டி நெனைக்காதீங்க. அண்ட் ஈவன் நர்சஸ் வந்து அவங்களோட செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதையே வந்து நம்ம மறந்துடுறோம். நம்ம வந்து டியூட்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஓடி நம்ம என்ன பண்றோம், நம்மளோட நம்மளோட ஹெல்த் கான்ஷியஸ நம்ம மிஸ் பண்றோம். ஸோ நர்சஸ்க்கு ஒரு ஜெனரல் அட்வைஸ் மாதிரி நம்மள முதல்ல நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டா தான் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிய காப்பாத்த முடியும். ஸோ ஆல் த நர்சஸ் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மள நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். ஈவன் என்னையுமே நான் சேர்த்து இன்க்ளூட் தான் சொல்றேன். ஸோ நம்மள வந்து சேஃப் கார்டா வச்சுக்கிறது ரொம்ப ப்ரையாரிட்டியான ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். நர்சஸ் லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ண விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நர்சஸ் லைஃப் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கணும் அப்படின்னு நெனச்சா நம்ம ஆடம்பர செலவுகளும் பண்ணலாம். அட் த சேம் டைம் இன்னொரு பக்கத்துல இப்படி ஒரு கஷ்டப்படுற மாரியான லைஃப் சிச்சுவேஷனும் நம்ம இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டில் தென் டாடா பை பை. டேக் கேர்.